திருப்பதி தேவஸ்தானத்தோட விஐபி தர்ஷன் டிக்கெட் ஃப்ரீயாக உங்களுக்கு வேணுமா? அப்போனா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எப்படி ஃப்ரீ விஐபி தர்ஷன் டிக்கெட் வாங்கலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். கோவிந்தா கோடி அப்படிங்கிற ஒரு இனிஷியேட்டிவ் மூலமாக இந்த ஃப்ரீ டிக்கெட்ஸ் நமக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து கோவிந்தா அப்படின்னு 10 லட்சம் முறை எழுதினா விஐபி தர்ஷன் வாங்கலாம். இது வந்து இளைஞர்களுக்கான திருமலா திருப்பதி தேவஸ்தானத்தோட ஒரு ஆன்மீக சவால். திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து பெருமாளோட வெங்கடேஸ்வர பெருமாளோட உலக புகழ்பெற்ற கோயிலை நிர்வகிக்கும் ஒரு நிறுவனம். ஆண்டுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இங்கே வந்து தரிசனம் வந்து பண்ணின்னு போயின்னு இருக்கா. ஸோ ஆன்மீகத்தை வந்து சின்ன பசங்க கிட்ட, அதாவது இளைஞர்கள் மத்தியில் பரப்பும் நோக்கத்தோடு தான் இந்த வெங்கடேஸ்வரா பக்தி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் வந்து இந்த புதிய சேலஞ்சை நமக்காக அறிமுகப்படுத்தியிருக்கு. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது, இதை எப்படி வாங்கலாம், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் 25 வயசுக்கு உட்பட்டவராக இருக்கணும். திருப்பதியில் உள்ள இந்து கடவுளான வெங்கடேச பெருமாளை விஐபி தரிசனம் செய்ய விரும்பினா திருமலை திருப்பதி தேவஸ்தானம் உங்களுக்கு ஒரு ஆன்மீக சவால் முன்வைக்குது. இது வந்து இளைய தலைமுறையிடையே ஆன்மீக ஒழுக்கத்தையும் ஊக்குவிக்கிறதுக்காக, சனாதன தர்மத்தை ஊக்குவிக்கிறதுக்காகவும் கோவிந்தா கோடி அப்படின்னு ஒரு முயற்சிக்கு கீழே கோவிந்தா அப்படிங்கிற பேரை வந்து 1,116 டைம்ஸ் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா, இது வந்து கோவிந்தா கோடி திட்டம் அப்படின்னு சொல்கிறோம். எழுதுனீங்கன்னா உங்களுக்கு விஐபி தர்ஷன் டிக்கெட் ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ இந்த கோவிந்தா கோடி திட்டம் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பே வந்து இது வந்து ஆக்சுவலி தொடங்கிட்டாங்க. இது நிறைய பேருக்கு நடுவில் இது வந்து அவ்வளோவா ரீச் ஆகலை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ இப்போ நமக்கு கொடுக்குறோம். ஸோ இந்த சவாலை முடித்து பூர்த்தி செய்யப்பட்ட கோவிந்தா கோடி புத்தகங்களை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, திருமலை தேவஸ்தானத்தில் வந்து அங்கே டிடிடி அலுவலகம் இருக்கும் இல்லையா, அங்கே போய் நம்ம சமர்ப்பிக்கணும். இந்த புக்ஸை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவள் செக் பண்ணிவிட்டு அடுத்த நாள் நம்ம என்னைக்கு கொடுக்குறோமோ அதுக்கு அடுத்த நாள் நமக்கு வந்து விஐபி பிரேக் தர்ஷனோட டிக்கெட் நமக்கு இதை கொடுத்துருவாங்க. இதை வந்து இந்த சேலஞ்சை வந்து மேற்கொண்டு நம்ம 1 lakh டைம்ஸ் எழுதுகிறோம் இல்லையா, இதை 10 கோடி டைம்ஸ் எழுதுகிறோம் அப்படின்னா, தட் இஸ் 10 கோடியில் 1 கோடி டைம்ஸ், இது 1 lakh டைம்ஸ் எழுதணும்னா ஒருத்தருக்கு விஐபி தர்ஷன் கிடைக்கும். சப்போஸ் இதை 1 கோடி வாட்டி எழுதுகிறோம் அப்படின்னா இது வந்து நமக்கு மட்டும் இல்லாமல் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கும் இந்த விஐபி தர்ஷன் நமக்கு கிடைக்கும். இது எப்படி வேலை செய்யறது, எங்கே எப்படி இதை படிக்கலாம் எழுதலாம் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்கிறேன். இது வந்து ஆக்சுவலி 200 பக்கங்கள் கொண்ட ஒவ்வொரு கோவிந்தா கோடி புத்தகம். தோராயமாக வந்து 39,600 எழுதலாமா அந்த புக்கில். ஸோ இது வந்து இந்த பக்தர்கள் வந்து சுமார் 26 புக்ஸ் எழுதணுமா இது போல். ஏன்னா ஒரு புக்கில் வந்து 39,600, அதனால 26 புக்ஸ் இந்த மாதிரி புத்தகங்களை நிரப்ப வேணும் கோவிந்தா அப்படின்னு நம்ம எழுதணும். இந்த பணியை முடிக்கிறதுக்கு குறைஞ்சது 3 வருஷம் ஆகுமா. உண்மையான முயற்சியும் இருக்கணுமா. இது வந்து புத்தகங்கள் வந்து எங்கே கிடைக்கும் இந்த புக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிடிடி தகவல் மையங்கள், நமக்கு சென்னையில் இருக்கீங்கன்னா டி நகரில் கிடைக்கும். இல்லைன்னா நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த புக்ஸ் வாங்கிக்கலாம். இல்லை கவுண்டரில் கோயில் திருப்பதி போகிறீங்க அப்படின்னா ஆன்லைன் கவுண்டர்ஸு இல்லை கவுண்டர்ஸில் டைரெக்டாக இந்த புக்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். இந்த சவாலை முடித்த முதல் வயது ஒரு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 17 வயசு குழந்தை தான் இந்த சவாலை ஃபஸ்ட்டு முடிச்சிருக்கா. இந்த சவாலை முதலில் முடித்த அவர் வந்து கர்நாடகாவை சேர்ந்த கீர்த்தனா அப்படின்ற ஒரு மாணவியா. பெங்களூரில் வந்து 2nd இயர் படிச்சுட்டு இருக்கிற இந்த குழந்தை, இவ தான் வந்து ஏப்ரல் மாதம் அவளோட ஃபஸ்ட்டு தொகுப்பான கோவிந்தா கோடி புத்தகங்களை வந்து சமர்ப்பிச்சாராம். அவருக்கு விஐபி பிரேக் தர்ஷன் வழங்கப்பட்டதா. அவருக்கு அதோட நிற்கலையாம். அதுக்கப்புறமும் 1 கோடி வாட்டி எழுதி தன்னோட குடும்பத்தையும் அவள் வந்து கூட்டின்னு போயிருக்கா. அவளோட சேர்ந்து இன்னும் 2 குழந்தைங்களும் இந்த விஐபி தர்ஷனுக்காக வந்து இந்த கோவிந்தா கோடியில் சேலஞ்சில் பங்கேற்று எழுதி கூட்டின்னு போயிருக்காங்களாம் அவங்க ஃபேமிலி. இந்த முயற்சியை வந்து வெறும் பெருமாள் தரிசனத்துக்காக மட்டும் கிடையாது. ஸோ இளைஞர்களிடையே ஒரு ஆன்மீக ஒழுக்கத்தை கொண்டு வரத்துக்காகவும் டிடிடி வந்து இதை வந்து இந்த சேலஞ்சை வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலி இது பண்ணுறதுனால இளைஞர்கள் கிட்ட வந்து என்ன கிடைக்கும், ஒரு அர்ப்பணிப்பு, அவங்களோட ஒரு என்ன சொல்கிறது, மற்றும் அவங்களோட நேரம், அவங்களோட தெய்வீகத்தனம், இதில் எல்லாமே வந்து ஒரு ஜாஸ்தி ஆக்கிறதுக்கு ஒரு வழி கொடுக்கும் அப்படிங்கிறது தான்
தான் வந்து இந்த திருப்பதி தேவஸ்தானம் இந்த நியூஸை பற்றி நமக்கு சொல்கிறது. ஸோ நீங்களும் இந்த சேலஞ்சில் பங்கு ஏற்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவுண்டர்ஸில் உங்களுக்கு புக்கு கிடைக்கும். கண்டிப்பாக வாங்கி எழுத ஆரம்பிங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சேலஞ்சில் பங்கேற்கணும் அப்படின்னா பங்கேற்றுட்டு என்னோட வீடியோவில் கீழே வந்து கோவிந்தா கோவிந்தான்னு எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.